சம்பந்தியம்மா, அந்த அதிர்ஷ்ட கட்டவ மாதிரியா இருக்கான்? இங்க பாருங்க சம்பந்தி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. அவ அதிர்ஷ்டம் கெட்டவதான். தேன்மொழி அக்கா குழந்தைல உங்களே பார்த்தான். தான் குழந்தை எந்த தாய் தான் விட்டு கொடுப்பா? நானே அவங்க நிலைமையில இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பேன். குட்டி என்னடா தங்கம்? சீச்சி சீச்சி. என்னம்மா, என்ன வேணும் உனக்கு? என்ன அப்படி பாக்குற? சீச்சி சீச்சி. என்ன என்னடா? வெற்றி. அண்ணே, லக்ஷ்மி குளிச்சிட்டு இருக்கானே, அதான் என் பையனோட வாக்கிங்க்கு வந்திருக்கேன். டேய் டேய், உங்க பெரியப்பா வந்திருக்காரு பாரு. பெரியப்பா கிட்ட அண்ணன் எங்கன்னு கேள்டா செல்லம். செல்லக்குட்டி, உன் அண்ணன் தானே மேல தூங்கிட்டு இருக்கான். வர சொல்லட்டுமாடா செல்லம்? வர சொல்றா செல்லம். ஒரு நிமிஷம் இரு, அண்ணனை தூக்கிட்டு வரேன். என்ன? உங்க அண்ணன் வரப்போறான், அவன்கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். அவன் சொல்றத கேட்கணும். டேய், ரொம்ப முக்கியமான விஷயம், 2 பேரும் சண்டை போட்டுக்கவே கூடாது, சரியா? டேய் வெற்றி, உன் புள்ளகிட்ட சொல்லு அவன் அண்ணன் வந்திருக்கான. என்னடா சிரிக்கிற? உன் சித்தப்பா இங்க பாரு 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 பாரு, நல்லா பாத்துக்கோ. இத பாருடா, இவன் என்னோட தம்பி, என்ன இவன் உன்னோட தம்பி. இந்த வீட்ல நாங்க அண்ணன் தம்பிங்க 4 பேர், ஒருத்தரையும் விட்டு கொடுத்துக்க மாட்டோம். நீங்க 2 பேரும் அதே மாதிரிதான் இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? சமத்தா இருக்கணும். அண்ணா, நம்ம ரத்தம் தானே, நம்மள மாதிரி தானே இருப்பாங்க. என்னென்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, உன் குழந்தைய என்கிட்ட கொஞ்சம் கூட. சரி. பாத்து 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 பாத்து. ஓய். டேய், பெரியப்பாவை விட்டுறாத, கெட்டியா புடிச்சுக்கோ. என்னடா பாக்குற? நான் உன் சித்தப்பாடா. பாரு 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 பாரு, சித்தப்பான்னு கூப்பிடு பார்க்கலாம். கூப்பிடுறா, சித்தப்பான்னு கூப்பிடு. நான் அப்பாடா. அண்ணா, எதுக்கு நான் கண் கலங்குறீங்க?
அவன் உடம்புல இருக்கிற குறைய நாங்களே மறந்துட்டோம். அவன் மேல பாசத்தை மட்டும் காட்டுன, பரிதாபம் வேண்டாம். எல்லா விஷயத்திலையும் அவனே போராடி ஜெயிக்கணும். இன்னொருத்தர் விட்டு கொடுத்து அவன் வளர வேண்டாம். இல்லடா, நான் அதுக்கு அழல. அப்புறம் எனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறந்துருச்சேன்னு யோசிக்கிறீங்களா? என் மனசுல அந்த எண்ணம் சுத்தமா இல்லைன்னு. எனக்கும் லக்ஷ்மிக்கும் கிடைச்ச வரம்னு அவன். நீங்க எல்லாரும் இவனை எப்படி பார்க்க போறீங்கன்னு நினைச்சேன். இப்ப நீங்க என் குழந்தைய பார்த்து அப்பான்னு சொன்னீங்கல்ல, அப்பவே நீங்களும் எங்க மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். டேய், நீயும் தம்பிய புரிஞ்சுக்கணும், சரியா? டேய், அவன் விட்டு கொடுக்க மாட்டான் வெற்றி, எனக்கு நல்லா தெரியும். என்னங்க? இதோ வந்துட்டேன். கீழே தான் இருக்க. இதோ வர வர வர. தூக்கிட்டு வாங்க. டேய் வெற்றி, அவ குளிச்சுட்டு வந்துட்டா. குழந்தைக்கு பால் கொடுக்கணுமா? தூக்கிட்டு போறேன் என்ன? செல்லம். இருடா இருடா, இப்படி குடுறா. செல்ல குட்டி, தூக்கிட்டு போறேன் என்ன? வாடா வாடா வாடா, அம்மா கூப்பிடுறா, வாடா. சமத்து குட்டி, வா. லக்ஷ்மி, இப்போ நம்ம குழந்தைய தூக்கிட்டு கீழே போனா அங்க என்ன தெரியுமா நடந்துச்சு? ஏய், என்னாச்சு? சாரிங்க, இப்ப சொல்லுங்க. நான் நம்ம பையனை தூக்கிட்டு கீழே போனா அங்க அண்ணனும் அவரோட குழந்தையோட வந்தாரு. நம்ம பையனை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் பையனை நான் வாங்கிட்டேன். இத்தனை நாளா அவர் குழந்தைய தூக்குற சந்தர்ப்பமே எனக்கு கிடைக்கல. சும்மா எட்டு நின்னு பார்த்ததோட சரி. இன்னைக்கு அவனை தூக்குனதும் அப்படியே ஏதோ ஒரு உணர்வு. ஏன் அப்படின்னு தெரியல, அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. ஏன் லக்ஷ்மி அது? ஏன்னு என்கிட்ட கேட்டா எப்படி தெரியும்? ஏன்? என்ன லக்ஷ்மி, எனக்கு தெரியலன்னு தானே உன்னை கேக்குறேன், நீயே சொல்லு. இல்ல, உங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு வந்தா எனக்கு எப்படிங்க தெரியும்? ஷோ, எனக்கு மட்டும் இல்ல லக்ஷ்மி, அண்ணனுக்கும் அதே ஃபீலிங் தான். என்னங்க, எத்தனை பேர் தொட்டு தூக்குனாலும் பெத்தவனுக்கு குழந்தையும் குழந்தைக்கு பெத்தவனையும் அடையாளம் காட்டி கொடுத்துருங்க. ரத்த சம்பந்தத்துல நம்மள மீறின ஏதோ ஒரு உணர்வு இருக்கதானே செய்யுது. ஆமா லக்ஷ்மி. லக்ஷ்மி, நீ சொல்றதுல நம்ம குழந்தைக்கும் எனக்கும் அப்படி ஒரு உணர்வு வந்தா ஓகே, அண்ணன் குழந்தையோட எப்படி? இல்ல, அண்ணன் குழந்தையும் ஒரு வகையில ரத்த சம்பந்தம் தானே. ஆமா இல்ல, ஆனா லக்ஷ்மி, அந்த குழந்தை உன்ன மாதிரியே இருக்கு. அம்மா கூட அப்படிதான் சொன்னாங்க. ஓ, சொர் 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 சொர், அழாதடா. பாத்தீங்களா, நீங்க அந்த குழந்தைய பத்தி பேசுனீங்களே, வளராங்க. சரி சரி, நான் வெளில தூக்கிட்டு போறேன். வெளில போலாமா? வா 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 வா. சும்மா சொன்னேன்டா, இதாண்டா என் செல்லம். சாரி வெற்றி, உங்ககிட்ட கூட என்னால உண்மையை சொல்ல முடியல. அவன் உங்க குழந்தை வெற்றி, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, முடியல சாமி, என்னால சுத்தமா முடியல. இந்த பாவி ஆவி சொன்னதுக்கெல்லாம் ஆடுறேன், ஆனா என்னால அதை திருப்திப்படுத்தவே முடியல. சாமி, நான் குழந்தையா இருக்கும்போது அழுது அடம் பிடிச்சி என் அம்மா உயிரை வாங்கியிருக்கேன். இப்படி எருமை மாடு மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே அம்மாவை அடிச்சு நான் உயிரை வாங்கினேன். இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து எங்க அம்மா ஏன் உயிரை வாங்குறாங்க சாமி. இப்ப என்னடான்னா, சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. திருவ கரெக்ட் பண்றதுக்கு இந்துவுக்கு ரூட் போட்டு கொடுக்கிற வேலை கொண்டு அம்மா பேய் சொல்லுது. அத நான் கேக்குறேன். அந்த மூளை கெட்ட முண்டன் திருக்கிட்ட, டேய் நான் தான் உன்னை இந்து கிட்ட இருந்து பிரிச்சேன்னு நேரடியா சொன்னா கூட அவன் நம்ப மாட்டேங்கிறான் சாமி. அவன் இந்து கூட சேரலன்னா என் பொண்ணை விட்டு என் அம்மா போய் போகாது. சரி, அம்மா போய் தானே இருந்துட்டு போட்டோம்னு நினைச்சா சும்மா இருக்க மாட்டேங்குதா சாமி. எல்லா உண்மையும் திருக்கிட்ட சொல்லிடுவேன்னு சொரிஞ்சு விடுது. ஆகாது சாமி, இதுக்கு மேல என்னால ஆகாது. வசதியா வாழணும்னு தான் இவ்ளோ தில்லு முள்ளு திருட்டுத்தனத்தை பண்ணேன். வசதியும் இல்ல, வாழ்க்கையும் இல்ல. கிடைக்க போறது தூக்குதானா? ஐயோ, ஏதாவது பண்ணுங்களே சாமி. சரி,
நீங்க ஏதோ பூஜை பண்றேன்னு சொன்னீங்களே, அத பேசாம செஞ்சிருங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என்ன சாமி சிரிக்கிறீங்க? உன் முடிவ அம்மாவாசைக்குள்ள சொல்லுன்னு சொன்னேன். அம்மாவாசை நேத்தோட முடிஞ்சு போச்சு. ஐயோ, முடிஞ்சு போச்சுனா அப்ப அவ்வளவுதானா? ஏன் சாமி, நான் செத்து பேய் ஆகுற வரைக்கும் அந்த அம்மா பேய் என் கூடயே இருக்குமா? ஐயோ, பேய்க்கு ஓட்டு போடுற உரிமை இருந்தாலாவது வாக்காளர் அடையாள அட்டை வாங்கி எலெக்ஷன்ல ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம். அதுக்கும் வழி இல்லாம போச்சு. சாமி ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, வேற வழியே இல்லையா? இந்த ட்ரெயின் டிக்கெட்ட கடைசி நேரத்துல தக்கல்ல புக் பண்ணுவாங்களே, அதே மாதிரி இதுக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பாருங்களேன். இன்னொரு பயங்கரமான வழி இருக்கு. அத பத்தி கவலை இல்ல சாமி. கொஞ்சம் கொடூரமான வழி. பரவாயில்லையா? பரவாயில்ல சாமி, வழி இருக்குல்ல, எனக்கு அது போதும். சாமி, நான் என்ன பண்ணணும் அத மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா அதை செஞ்சிடறேன். ஆனா எனக்கு அந்த பேய் போயிடணும். முதல்ல அது என்ன வழின்னு சொல்லிடுறேன். ஐயோ, வேணாம் சாமி, வேணாம். அது எவ்வளவு கொடூரமா இருந்தாலும் சரி, எனக்கு ஓகே. நான் என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. உன் பொண்ணோட விரல் நகம், உச்சந்தலை முடி, காலடி மண்ணு, மூணையும் கொண்டு வா. அவ்வளவுதானே? சரி, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் உங்க ஃபீஸ் எவ்வளவு? நான் சொன்னதை கொண்டு வா, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். சரி சரி, நீங்க கேட்டதை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் வரேன் சாமி. நடக்க போற பயங்கரம் தெரியாம சந்தோஷமா போறா. என்ன ஆச்சரியமா இருக்கு? என்ன ஆச்சரியம்? இல்ல, காலையில சீக்கிரம் எந்திரிச்சு சீக்கிரம் குளிச்சுட்டு என்ன இவ்ளோ சீக்கிரம் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நேரம் வரும்போது தானா தெரியும். ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அங்க பாரு. சர்ப்ரைஸா? ஆமா, அங்க பாரு. அங்கயா? எங்க? பாருங்க, நல்லா பாரு. எங்க? எங்க சக்தி? எங்க சக்தி? 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 ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 3 2 1. ஹலோ ஹலோ 1 2 3 டெஸ்டிங். ஓகே, இது சக்தி குரலாச்சே. இது வரைக்கும் பாட்டு கேட்டுட்டு இருந்த பக்த கோடிகளுக்கு பணிவான வணக்கம். ஒரு 10 நிமிஷம் பாட்டுக்கு பிரேக். உங்க பக்திக்கு பாஸ் பட்டன் அமைக்கிருக்கேன். எங்க இருந்து பேசுறாருன்னே தெரியலையே. என்ன காணோம் தேடிட்டு இருக்கிற என் அன்பு மனைவிக்கு ஒரு ஆசை முத்தம். ஐயோ, கோயில வந்து இப்படி பண்றேன்னு யாரும் தப்பா நினைக்க வேண்டாம். கொண்டாட்டியே தெய்வம். என் மானத்தை வாங்குறாரே இந்த மனுஷன். எங்க போனாரு? உள்ள சந்தோஷம் இருந்தாலும் என் மேல கோவத்தை கொட்ட நான் எங்க இருக்கேன்னு தேடிட்டு இருக்கிற டார்லிங் வாசலுக்கு உடனே வரவும். வாசலா? வாசல்னா கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம், கோயில் வாசல். இருங்க, அத வர. நீ வாசலுக்கு போற வரைக்கும் உனக்கு போர் அடிக்க கூடாதுன்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறேன். டார்லிங், நீ சொன்ன பிடிஏ தான் நான் இப்ப அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். மேல வீதியில வாழ்ற மக்களே மற்றும் கீழ் வீதியில் வாழும் கணவான்களே, நல்லா கேட்டுக்கோங்க. அண்ணா, முக்கியமா முட்டு சந்தில அயன் கடை வச்சிருக்கீங்களா, நீங்களும் நல்லா கேட்டுக்கோங்க. காலையில நான் அந்த வழியா வந்தப்ப உங்க பொண்டாட்டி கையில செம்மையா அடி வாங்கிட்டு இருந்தீங்க. இந்த ஐடியாவை யூஸ் பண்ணீங்கன்னா வருங்காலத்துல வரப்போற ஆபத்தை எல்லாம் தடுத்துடலாம். டார்லிங்,
இந்நேரம் நீ கோயில் வாசல்ல போய் நின்னு இருப்பேன்னு நினைக்கிறேன். வந்த உடனே ரைட்ல இருக்கிறது தான் உன் கண்ணுல படும். அதனால லெஃப்ட்லயும் திரும்பி பாருமா. டார்லிங், உன் கண்ணுல படுற பிளெக்ஸ படிச்சா உனக்கு தெரியும் நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு. என்னடா அது கஞ்சத்தனமா ரெண்டே வச்சிருக்கான்னு பார்க்காத. ஊரு முழுக்க பஞ்சாயத்துல பெர்மிஷன் வாங்கி எல்லா இடத்துலயும் வச்சிருக்கேமா. ஐயோ கடவுளே, இன்னைக்கு முழுக்க டாக் ஆஃப் தி வில்லேஜ் நம்ம லவ் பத்தி தான். நேர்ல வாங்க, உங்களுக்கு இருக்கு. இது ஓகேவா செல்லம்? உங்களை மக்களே, இதுக்கு மேல நான் நேர்ல போய் நிக்கலன்னா என் பொண்டாட்டி டென்ஷன்ல என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. இதுவரைக்கும் பொறுமை காத்த எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் பாடல் போடுறேன், கேளுங்க. அனு, அனு கொஞ்சம் கீழே பாரு. என்னது இது? ஐ லவ் யூ. ரொமான்டிக்கா ஐ லவ் யூ. இது என்னது? காலையில ஊக்கு ஆர்டர் பண்ணிருந்தேன், அவன் சொதப்பிட்டான். அதனாலதான் இது. இது என் கூட தானே எடுத்தீங்க? எப்படியோ நீ சிரிச்சிட்ட. எப்படி நம்ம பீடிய? நான் இதெல்லாம் செய்ய சொன்னேனா? அடி பாவி, நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு கரெக்ட் டைம்க்கு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருக்க. அதுக்கு ஒரு ஐ லவ் யூ கிடையாதா? லவ் யூ லவ் யூ. என்ன அவசரம்? ஒரு ஃபீல் பண்ணி ஃபீலிங்கோட. நீங்க பண்ணதுக்கு இதுவே ஜாஸ்தி. என்ன அனு இது? ஒரே ஒரு தடவை சொல்ல. நான் சொல்றது. ஏமா இந்த பையன் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பேனர்லாம் வச்சிருக்குதுல்ல, அவன் கல்யாணம் ஆயிட்டா பொண்டாட்டிய வீட்ல இருக்கிற கிரைண்டர் மிக்ஸி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா இந்த பையன் இன்னும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்குதுல்ல, சும்மா ஒரு ஐ லவ் யூ தான் சொல்ல. முத்தா உதுந்துற போகுது, சொல்லுமா. ஐ லவ் யூ. இப்ப எவ்வளவு நல்லா இருக்குது தம்பி. நீ சொல்லி கொடுத்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசிட்ட. 50 ரூபாய் கொடுத்துருப்பா. தேங்க்ஸ் பா. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீ நல்லா பண்ற. சரி வரேன்பா. போ. இது உங்க வேலை தானா? இல்ல அனு, அது வந்து கோல்ட் ஆச்சன் பக்கம் எல்லாம் மாட்டி வச்சிருவேன். போங்க. எது பண்ணாலும் சரிப்பட்டு வர மாட்டீங்க. வரீங்களா இல்லையா? வர. செல்ல குட்டி, என் தங்க குட்டி, என்னம்மா என்ன வேணும் உங்களுக்கு? அம்மா பாருங்க, செல்ல குட்டி. அப்போ குட்டி, என்ன பாக்குறீங்க? என் செல்லம் பாட்டி பாத்தியா? உனக்கு என்னெல்லாம் பண்றாங்க பாத்தியா? என் தங்கத்தை எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்களா? செல்லம், நீங்க தூங்குறீங்களா? மம்மி தொட்டில படிக்க வைக்கட்டுமா? நல்ல புள்ள, என் புள்ள நல்ல புள்ள. தூங்குமா. மா, என்னம்மா ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க? யோசனை தாண்டி. ஏண்டி புள்ளைய பெத்துட்டு தொட்டில ஆட்டிக்கிட்டே இருந்தா போதுமா? வேற என்ன பண்ண சொல்ற? உன் மாமனார் சொன்னதை மறந்துட்டியா? எவ இந்த வீட்ல முதல்ல புள்ள பெத்துக்கிறாளோ அவங்களுக்கு இந்த வீட்டை எழுதி வைக்கிறேன்னு சொன்னாருல்ல, அப்ப நீதானே புள்ளைய பெத்திருக்க. எழுதி வச்சிட்டாரா? இல்லல்ல, அப்ப கேட்ட வேண்டியதுதானே. இதே அந்த லட்சுமி முதல்ல புள்ளைய பெற்றிருந்தா அவ கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை தார வாத்திருப்பாங்கல்ல. ஆமாமா, நான் ஒரு மக்கு
நான் கட்டிக்கிட்டு இருக்கனே அது ஒரு மக்கு. ஓ, இன்னைக்கு அந்த ஆள் வரட்டும், அதை விட்டே நான் கேட்க வைக்கிறேன். அவரை நீ கேட்டு அவரு அவங்க அப்பா கிட்ட கேட்டு அதுக்குள்ள உன் புள்ள வளர்ந்து அவனே கேட்டுருவான். ஐயோ, இப்ப நீ என்ன என்னதான் பண்ண சொல்ற? எதுக்குடி உன் புருஷன் மூலமா சுத்தி வளைச்சு கேட்கணும்? நேரா சம்மந்தி கிட்ட நாமளே போய் கேட்டுருவோம். அம்மா, எப்பமா கேட்க போறோம்? எப்ப தோணுதோ அப்பவே கேட்டுருணும். அந்த ஆளு நாட்டாம வாக்கு கொடுத்துட்டோம், அது கல்வெட்டு மாதிரின்னு வாயிலேயே வடை சுடுவர். அதெல்லாம் கண்டுக்காம உன் பேர்ல இந்த வீட்டை எழுதி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரம் பண்ணி கொடுங்கன்னு அழுத்தி கேட்கணும். அம்மா, கேட்டா எழுதி வச்சிருவாராமா? அறிவு கெட்டவளே, நமக்கு வேணுங்கிறத நாம தான் கேட்கணும். கிடைக்கலன்னா குடுக்க வைக்கணும்டி. வா, வந்து உன் அம்மாவுடைய சாமர்த்தியத்தை பாரு.